வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் முறிகள் விநியோக மோசடி தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கையும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையும் கிடைத்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2வது மின்பிறப்பாக்கி மீண்டும் செயலிழப்பு. பல்கலைக்கழக வெளிவாரி பட்டப்படிப்பிற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் புதிய தீர்மானங்கள். டொனால்டு டிரம்பின் கருத்துக்கள் தொடர்பில் ஹிலாரி கிளின்டன் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். மத்திய வங்கியின் முறிகள் விநியோக மோசடி தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கையும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையும் தமக்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான தமது தீர்மானம் விரைவில் அரசாங்கத்திற்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கைகள் தொடர்பில் 2 பிரிவுகளின் கீழ் தமது பரிந்துரைகளை முன்வைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய விசாரணைகளின் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட உள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான சாட்சி விசாரணைகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த சாட்சிகள் சபாநாயகரிடம் தற்போது காணப்படுவதாகவும் சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கைகள் நேற்று முன்தினம் சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முறிகள் விநியோக மோசடி தொடர்பில் மத்திய வங்கியினால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கை நிதிச்சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தீர்மானம் ஒன்று மேற்கொள்ள உள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திகம குட்டியாவத்த பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுத்துச் சென்ற மதுசார விற்பனை நிலையம் ஒன்றினை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த மதுசார நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. அகலிய குட்டியாவத்த பகுதியில் இந்த மதுசார விற்பனை நிலையம் முன்னெடுத்துச் செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை இன்று பத்திகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 3 எரிவாயு சிலிண்டர்கள், 40 கிலோகிராம் சீனி உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட காணாமல் போனமை தொடர்பிலான வழக்கு நேற்று ஹோமாகம நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி 2 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் வருகை தந்திருந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை கோஹாமகம நீதிமன்றத்தில் நீதவான் ரங்க திசாநாயக்க ஒத்திவைத்தார். இனிவரும் காலங்களில் வெளிவாரி பட்டப்படிப்பிற்காக குறித்த பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் அளவிற்கே சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சில பல்கலைக்கழகங்களில் வெளிவாரி பட்டப்படிப்பிற்காக அதிகப்படியான மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பதில் தலைவர் PSM குணரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக பேராதனிய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்களின் வெளிவாரி பட்டப்படிப்பிற்கு குறைந்தளவிலேயே மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் வெளிவாரி பட்டப்படிப்பு தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பதில் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் வெளிவாரி பட்டப்படிப்பினை முன்னெடுக்கும் கல்வி நிலையங்களின் தரத்தினை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2வது மின்பிறப்பாக்க கட்டமைப்பு மீண்டும் செயலிழந்துள்ளது. நேற்றிரவு 8:20 அளவில் இந்த மின்பிறப்பாக்க கட்டமைப்பு செயலிழந்ததாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றிரவு செயலிழந்த லக்சபான மின் நிலையத்தின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். குறித்த 2 மின் உற்பத்தி நிலையங்களிலும் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் நேற்றிரவு சில மணி நேரம் மின்சார விநியோகம் தடைப்பட்டது.
இதேவேளை நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்கனவே செயலிழந்த முதலாவது மின்பிறப்பாக்க கட்டமைப்பின் செயற்பாடுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி சூரியகுமார். இலங்கைக்கு அண்மையில் வங்காள விரிகுடா கடலில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலை காரணமாக இலங்கையின் அநேகமான பகுதிகளில் மேக மூட்டமும் மழை கொண்ட காலநிலையும் காணப்படும். மேற்கு, தெற்கு, மத்திய சப்ரகமுவ மாகாணங்களில் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டமும் காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும்.